ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் விஜய். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு 2 விதமான துவையல் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பச்சை மிளகாவும், இன்னொன்று வந்து குடமிளகா வச்சும் பண்ண போகிறோம். இப்போ பச்சை மிளகா துவையலுக்கு இந்த பச்சை மிளகா பார்த்திங்கன்னா, இந்த குட்டமிளகா வந்து நல்ல காரம் இருக்கும். அதனால் இது வந்து 50 கிராம் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த நீட்டு பச்சை மிளகாவில் காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது வந்து ஒரு சுடு தண்ணியில் வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கணும். தண்ணி ஒழுக்கு வந்து நல்லா சுட்டுருச்சு. அதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்து ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வெளியில் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இது பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போது தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நீங்கள் இந்த புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் லெமன் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதில் அந்த 3/4 கப் அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மிளகாய் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் வந்துட்டு ஒரு 50 ml நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இப்போது நான் புளி வந்துட்டு அந்த கப்பில் வந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா வந்து கரைச்சி இப்போ இந்த எண்ணெயோடு சேர்த்துக்கிறேன். இந்த புளி தண்ணி வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து கொதிக்கணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து கொதிச்சிருச்சு. நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரியும், இந்த பச்சை வாசனை இருக்கக்கூடாது. இப்போது நான் அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது வாசனைக்கு நல்லா வந்து பெருங்காயத்தூள், வெல்லம் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுக்கு புளிப்பும் இந்த வெல்லமும் ரொம்ப வந்து மஸ்ட்டு. ஏன்னா பச்சை மிளகாய் நல்லா வந்து காரமாக இருக்கும். இப்போது இது நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கணும். இது வந்து நம்ம ஒரு சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப இந்த மாதிரி காரமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணலாம். இந்த பச்சை மிளகாய் துவையல் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் வந்து மேலே நல்லா பிரிஞ்சு வரணும். தண்ணியெல்லாம் வந்து அப்சர்வ் ஆகி இந்த மாதிரி வரணும். இது வந்து நம்ம வெளியில் வச்சாலே ஒரு 3-4 நாளுக்கு இருக்கும், கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து குடமிளகா துவையல் பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் ஒரு குடமிளகா வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு நல்லா வந்து இஞ்சி வந்து இல்லை ஒரு கொஞ்சம் பெரிய துண்டு இஞ்சி மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நல்லாயிருக்கும் இஞ்சியோட ஃப்ளேவரு. வெங்காயம் வந்து ஒரு 6-7 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் வந்துட்டு ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து காஞ்ச மிளகாய் வந்து ஃப்ரை ஆனதும் இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து நல்லா வந்து கலர் மாறட்டும். இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறினதும் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே கடாயில் இதுக்கு வந்து நார்மல் எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் இஞ்சி, நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், குடமிளகா இது எல்லாமே சேர்த்து இந்த குடமிளகா வந்து இந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வந்து கலர் மாறணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும், சும்மா கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கணும். இதுக்கு ரொம்ப புளி வைக்கணும் இல்லை, கொஞ்சமாக புளி அந்த டேஸ்ட்டுக்கோசம் அது வந்து கொஞ்சம் புளி வைக்கணும். இப்போ இந்த குடமிளகா கலர் மாறினதும் இது நம்ம வந்து இப்போ வெளியில் எடுத்துடலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த காஞ்ச மிளகாவையும் உளுந்தையும் சேர்த்துடுறேன். ஒரே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை வச்சு நல்லா வந்து மிக்சியில் வந்து நல்லா வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு ஒரு சாதம், இட்லி, தோசைக்கோடு ரொம்பவே சூப்பராக போகும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2 டிஷ்ஷும் பிடிச்சிருந்தா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.